அவ்வளவு தூரம் அலக்கழிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு தூரம் தையிட்டு விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களின் 17 பேரின் காணிகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது எனவும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் எனவும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட செயலாளர் மானா பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் காணி அளவீடு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டு விகாரை விகாராதிபதி ஜின்தொட்டே தம்மரத்ன தேரர் விகாரை காணியை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அந்த நிலையில் முன்னர் அறிவிக்கப்பட்டமைக்கு அமைவாக காணி உரிமையாளர்கள் மற்றும் நில அளவை திணைக்கள உத்தியோகஸ்தர்கள் விகாரை பகுதிக்கு காலை 9 மணிக்கு வருகை தந்திருந்தனர். இருந்த போதிலும் காணிகளை அடையாளம் காட்ட வரும் காணி உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுத்த கடற்றொழில் அமைச்சர், மாவட்ட செயலாளர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட எவரும் அளவீட்டிற்கு காலை 9:30 மணி வரை வருகை தராத நிலையில் விகாரை பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தமை காணி உரிமையாளர்கள் மத்தியில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த நிலையில் காலை 10 மணி அளவில் அவ்விடத்திற்கு வருகை தந்த மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் காணி அளவீடு செய்வதற்கு கொழும்பிலிருந்து விசேட குழு வருகை தர வேண்டும் எனவும் அதனால் 1 மாத கால பகுதிக்குள் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் காணி உரிமையாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். தையிட்டு திஸ்ஸவிகாரையினுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையிட்டு விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையில் இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டு திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆகவே அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. திஸ்ஸவிகாரை என்று அழைக்கப்படுற இந்த கட்டடத்தின் கட்டப்பட்டிருக்கிற இடத்தின் காணி உரிமையாளர்கள் ஒருவர் இன்றைக்கு எங்களுக்கு ஜிஏஆல டிஎஸ் மூலம் தாங்கள் இந்த அபகரிக்கப்பட்ட காணி சம்பந்தமாக அரச உயர் மட்டத்தில் நீதி அமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடத்தொழில் அமைச்சர், பிரதேச செயலாளர், மக்களின் சார்பாக காணிகள் இழந்தவர் சார்பாக பிரதேச செயலாளரும் அரசாங்க அதிபரும் உள்ளடக்கப்பட்டு ஒரு கமிட்டி 3-4 தரம் கூடியிருக்கணும். அந்த எந்த ஒரு இதுலேயுமே காணி இழந்தவர் சார்பாக யாருமே போகையில்லை. அதுக்கு அரசாங்க அதிபர் வந்து காணி இழந்தவர் சார்பாக தாங்கள் தான் போகிறோம் என்று சொன்னவர். ஆனால் அந்த காணியை கவலையரம் செய்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த விகாராதிபதி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். அந்த கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இந்த காணிகளை மக்களின் காணி மக்களுக்கு என்ற இந்த ஏகேடி அரசின் கொள்கைக்கு அமைய மக்களுக்கு கையளிக்கிறதுக்காக முடிவெடுக்கப்பட்டிருக்கண்டும். அந்த மக்களுக்கு கையளிக்கப்படுகிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். 17 பேரோ அதுக்கு மேற்பட்டவர்களோ, நாங்கள் 17 பேர் என்ற ஆவணங்கள் கையளிச்சிருக்கிறோம். அந்த 17 பேரும் மேலதிகமாக யாரும் இருந்தால் வாங்குவோம் உங்களோட காணியை மக்களுக்கு கையளிக்கிறதுக்கு காணிகளை அடையாளப்படுத்தணும். அது நில அளவை திணைக்களத்தின் ஊடாகத்தான் இயலும். அதுக்கு நில அளவை திலக்கணத்தினோட வந்து காணி அளவீடு செய்கிறதுக்கு இன்றைக்கு வாங்கன்றதான் எங்களை கூப்பிட்டுருந்தவன். அதுக்கு நாங்கள் முதல் போய் அரசாங்க அதிபர்கிட்ட சில கோரிக்கைகளை முன் வச்சினாங்க. அரசாங்க அதிபர் எல்லாமே எதுவுமே ஒன்றும் எழுத்து மூலம் இல்லாமல்
வாய்மொழி மூலம் எங்களை நம்பி நீங்கள் வரலாம், நாங்கள் உங்களோட காணிகளை விடுவித்து தருவோம். விடுவிப்பதுக்காக மட்டும்தான் அளக்கிறோம், சுவீகரிக்கிற நோக்கம் எதுவுமே இல்லை. மற்றது இதில் சுவீகரிக்க முடியாது. இலங்கை எனக்கு தெரிஞ்ச சட்டவியல் இதன்படியும் எங்களுக்கு ஆலோசனை கூறின சட்டத்தரங்களின்படியும் மதஸ்தலங்களுக்கென்று சுவீகரிக்க சட்ட ஏற்பாடுகள் இல்லை. முன்னுக்கு வரலாற்றிலையும் எந்த ஒரு பதிவுகளும் இல்லை. மதஸ்தலங்களுக்கு சுவீகரித்து அப்போ இருக்கிறது மதஸ்தலம் என்று சொல்லிக்கிறோம். எங்களுக்கு அது கட்டிடம் அந்த மதஸ்தலத்துக்காண்டி சுவீகரிக்கிற சட்ட ஏற்பாடுகள் இல்லாதபடியால் நாங்கள் ஓகே அரசாங்க அதிபரை நம்பி இந்த அளக்கிற இடத்துக்கு வந்த நாங்கள். ஆனால் நேற்று ராவோட ராவா சில ஏற்பாடுகள் அந்த 3 அமைச்சர் மேரையும் அரசாங்க அதிபரையும் தாண்டி சில ஏற்பாடுகள், அதுக்கு ஒவ்வொரு காரணம் எதுவுமே எழுத்து மூலம் எங்களுக்கு கையளிக்கப்பட இல்லை. வாய்மொழி மூலம் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இன்றும் அளவை தடப்பட்டிருக்கிறது. எங்கள் காணிகளை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்காகவும் அது விடுவிக்கப்படுகிறதுக்காண்டியும் என்று அழைக்கப்பட்ட நாங்கள் இன்றும் அது ஒரு தனி மனிதனால். இப்போ நாங்கள் எத்தனையோ தரம் இதுக்கு முறைப்பாடு செய்ய காவல்துறையிட்ட போனால் முறைப்பாடு எடுக்கிற நிலையில் அவை இல்லை. ஆனால் நேற்று ராவு எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் ஒரு ஆளுட முறைப்பாடு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பதிவு செய்யப்பட்டு அதை மூல காரணமாக நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். வேறு பல காரணங்கள் அங்கே இருக்கிறதாகவும் அவர்கள் தகவல் சொல்கிறார்கள். வணக்கம். இன்றைக்கு 17ஆம் தேதி 11ஆம் தேதி இந்த மாவட்ட செயலகத்தில் மிகவும் அவசரமாக முதல் நாள் பின்னேரம் வந்தவங்களுக்கு தகவல் தந்து இந்த காணிகள் நில அளவை செய்யப்பட வேண்டும் எனவும் செய்யப்பட்ட பின்னர் உங்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறோம் என்று கூறி எங்களுக்கு கூட்டத்துக்கு அழைச்சு சந்திரசேகரால் வாய்மொழி மூலம் நிறைய உறுதிப்பாடுகள் எங்களுக்கு தரப்படுறது. இதை சுவீகரிக்க மாட்டோம், வேறு எந்த தேவைக்கும் இல்லை, கம்பன்சேஷனுக்கு போக மாட்டோம், நெகோசியேஷனுக்கு போக மாட்டோம், ஒன்றுக்குமே போக மாட்டோம், ஆனால் உங்களை காணி விடுறது தான் நாங்கள் அளக்கிறோம்னு சொல்லி. அப்போ நாங்கள் 2-3 விஷயம் கொடுத்தாங்க. என் மெட்ட காணிகள் ஒன்றும் அளக்கையில் இதை மட்டும் அளந்து விடுவிக்கிறீங்க இல்லை, இது ஆமிட்டு இருந்து தன் கையில் வந்துட்டு நீ தாங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். எல்லா உயர் பாதுகாப்பு வேலையும் ஆமி வந்து நேரடியாக எங்களோட கையில் வந்துட்டு போகிறே இல்லை. டிஎஸ்கிட்ட விடுவிச்சு டிஎஸ் தான் எங்களுக்கு விடுவிக்கிறது. அவ வந்து எங்களுக்கு சுத்தமாத்து கதைகள் கணக்க சொன்னவே எங்களுக்கு ஓடி பிடிக்கிறதுக்கு கூடிய நேரம் கூட தராமல் இன்றைக்கு அளவீடு செய்ய போட்டிருந்தேன். அதுக்கே நாங்கள் இரவு பகலாக அலைஞ்சு நிறைய சட்டத்திறனிகளின் அறிவுரைகள் எடுத்த பட்டத்தில் இது வந்து அளவீடு செய்யாமலே விடுவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள காணி. ஆனால் இவர்கள் வந்து இதை மினக்கடத்தி தடுத்து அளவீடு அப்படி இப்படி செய்கிறதுக்கு ஒரு காரணம் அங்கே இருக்கிற அந்த ஒற்றை மனிதன் இதுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அந்த காவி உட தரித்து இந்த நிலத்துக்கும் பேராசப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஒற்றை மனிதன் வந்து தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பெரிய ஆட்டி படைக்கிறாரு. இவ்வளவு SLAS ஆஃபீஸர்ஸ், அரசு அதிகாரிகள், அமைச்சரகம் எல்லாத்தையுமே ஆட்டி படைக்கிறாருன்றதான் உண்மை. ஆனால் அவர்கள் அந்த பிக்குக்கு கூட காட் பண்ணிக்கொண்டு எங்களுக்கு வந்து சொல்கிற விஷயம், நாங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு பிறகு 2-3 விஷயம் எங்களுக்கு தெளிவுபடுத்த வேணும், எழுத்து மூலம் தர வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை கடிதம் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு 11ஆம் தேதி இந்த கச்சேரியில் நடந்த மீட்டிங்குக்குரிய மினிட்ஸ் கூட்ட அறிக்கை நாங்களும் ஒரு பங்குதாரர் என்ற ரீதியில் எங்களுக்கு அந்த அறிக்கை கட்டாயம் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. அது தரையில்லை. மற்ற இது வந்து சுவீகரிப்புக்கோ வேறு எந்த நோக்கத்துக்குமோ இல்லை, தனி அந்த காணி விடுவிப்பதற்காகத்தான் அளக்கிறோம், கட்டாயம் அளக்கத்தான் வேணும் என்ற ஒரு பட்சத்தில் அப்படி ஒரு எங்களுக்கு உறுதிப்பாடு நீங்கள் எழுத்து மூலம் அரசு இலச்சினம் பதித்த ஒரு லெட்டர் ஹெட்டில் தர வேணும் என்று கேட்டிருந்தாங்க. தரையில் இன்றைக்கு வந்து அதே ஒரு காரணமாக வந்து மாவட்ட செயலர் சொல்கிறார், நீங்கள் 2-3 உறுதிப்பாடுகள் கேட்டிருந்தீங்க, அதை வழங்குறது தான் மே 15க்குள்ளே அவ்வளோ காலம் டைம் கேட்கணுமெண்டு. அப்போ நீங்கள் வாயால் அவ்வளோ உறுதியும் எங்களுக்கு தந்திருந்தீங்க, அதை எழுத்து மூலம் தர சொல்ல அந்த மினிட்ஸை கூட எங்கள்கிட்ட மறைச்சிட்டீங்க தர்றதுக்கு. ஏன்னா நாங்கள் இங்கே ஒரு இடத்துல அந்த ஆதாரத்தை காட்டிடக்கூடாதுன்னு அந்த மினிட்ஸை எங்களுக்கு தர பயப்படுறீங்க, தராமல் மறைச்சு வாயால் சொன்ன காரணத்தை வச்சு எங்களை இந்த காணியை அளவிட பண்ணி போட்டு அப்புறம் வாயால் 2024 ஆண்டு வாயால் சொல்லி தடுக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு மக்கள் தடுத்துன்னு சொல்லி மாவட்ட செயலர் வந்து கதை சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி இந்த விஷயம் கூட அளந்து முடியாது சுவீகரிக்கப்படும் நாங்கள் சொன்னாங்களானே, நீங்கள் கேட்க இல்லையோ, நீங்கள் அப்படின்னு எங்கள்கிட்ட அப்போவே எழுத்து மூலம் கேட்டுருக்கலாம் என்ற ஒரு வடை சொல்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு எங்களுக்கு ஒன்றுமே தராமல் அளக்க வந்தவே தெய்வாதீனமாக அது காப்பாற்றப்பட்டிருக்கிறது நான் கருதுகிறேன். ஆனால் நாங்கள் வாய்மொழி மூலம் கேட்டது எழுத்து மொழி மூலம் தர சொல்லி கேட்க அவைக்கு ஒரு மாத டைம் தேவைப்படுதுண்டா அவை யோசிக்கிறான். பட் நாங்கள் ஏமாத்த வெளுக்கிட்ட நாங்கள் இப்போ எழுத்து மூலம் தர கேட்குறான். இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யலாம், வேறு என்ன வழியில் அவன் அந்த ஒரு மாதத்துக்கு அவன் நிறைய லோயர்ஸை போட்டு அவன் யோசிக்கலாம், வேறு என்ன வழியில் இந்த காணியை சுவீகரிக்கலாம்னு அவன் யோசிக்கிறதுக்கு எடுக்கிற டைமாக தான் நான் யோசிச்சுக்கலாம். உன்னில் ஒரு நேர்மை இல்லாடி நீ பிக்குவட்டு ஆவணம் இல்லாடி எழுப்பிக்கலை எங்கட காணியை விடு. அது இன்றைக்கு நாங்கள் மாவட்ட செயலர்கிட்ட அழுத்தம் திருத்தமாக வச்ச கோரிக்கை நாங்கள் சந்தர்ப்பம் தந்து பார்த்தோம். நீங்கள் அதில் கூட எங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி தான் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் சந்தேகம் வர மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களும் 100% சந்தேகமாக தான் இருக்குது. மேக்ஸிமம் எங்களுக்காண்டி போய் நீங்கள் கதையுங்க, அளக்காமல் அந்த காணி விடுவிக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் சட்ட ரீதியாக கதைச்சு ஆர்கியூ பண்ணி அந்த காணியை அளக்காமல் எங்களுக்கு விடுவிக்கணும் என்று தான் நாங்கள் அந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கோரிக்கை விடுத்திருக்கோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.